உண்மை செய்திகள். டிராகன் ஃப்ளை எனப்படும் தட்டாம்பூச்சியால் மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும்? புவியியல் மாற்றம் தட்டான்பூச்சிக்கு என்ன கேடு விளைவிக்கும்? தட்டான்பூச்சியை பாதுகாக்க நமது அரசாங்கம் என்ன சட்டம் இயற்றியுள்ளது? தட்டான்பூச்சி நாடு விட்டு நாடு செல்லுமா? தட்டாம்பூச்சி திருவிழாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? டிராகன் ஃப்ளை என்கிற தட்டான்பூச்சி தும்பி தற்போதைய தரவுகளின்படி உலகளவில் சுமார் 7000 இனங்கள் உள்ளன. அதே நேரத்தில் இந்தியாவில் சுமார் 487 500 இனங்கள் உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சுமார் 3000 டிராகன் ஃப்ளை இனங்கள் அறியப்படுகின்றன. பெரும்பாலானவை வெப்பமண்டலத்தில் மட்டும் உள்ளன. டிராகன் ஃப்ளை இனங்கள் இயற்கையின் ஹெலிகாப்டர் என்று அழைக்கப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள வெட்லேண்ட் எனப்படும் குளம், குட்டை, ஆறுகள் மற்றும் பல நீர்நிலைகள் வாழ்விட இழப்பு காரணமாக டிராகன் ஃப்ளைகள் தன் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றது. இந்தியாவில் டிராகன் ஃப்ளை ஹிந்தியில் வாத் பதாங், தமிழில் தும்பி தட்டாம்பூச்சி என்றும், கனடாவில் ஹூலு என்றும், மலையாளத்தில் தும்பி என்றும் அழைக்கப்படுகின்றது. தட்டாம்பூச்சி பூமியில் வாழும் விலங்கினங்களில் மிகவும் பழமையானது. இன்றைய டிராகன் ஃப்ளைகளின் காணக்கூடிய முன்னோடிகளான புரோட்டோடோன்டா வரிசையில் புதைப்படிவங்கள் 320 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் கார்போனிஃபரஸ் காலத்திலிருந்து அறியப்படுகின்றன. ஓடோனிட்டுகள் தங்கள் முட்டைகளை புதிய நன்னீரில் இடுகின்றன மற்றும் அவற்றின் வாழ்நாளின் பெரும்பகுதியை ஆறுகள், ஏரிகள், குளங்கள் அல்லது நீர் நிரம்பிய மரத்துளைகள் போன்ற நீர்வாழ் இடங்களில் கழிக்கும். லார்வாக்கள் உருமாற்றமானது முட்டை, லார்வாக்கள் மற்றும் அடல்ட் டிராகன் ஃப்ளை ஆகிய 3 நிலைகளை மட்டுமே கொண்டுள்ளது. டிராகன் ஃப்ளை லார்வாக்களின் ஆயுட்காலம் சில வாரங்கள் முதல் பல ஆண்டுகள் வரை மாறுபடும். அந்த காலத்தில் அவை வெளிப்புற கூடுகளை உதிர்த்து வளரும். முழுமையாக வளர்ந்த லார்வா நீரிலிருந்து வெளிப்பட்டு வானிலை வாழ்க்கையை தொடங்குகிறது. பறக்கும் பூச்சியாக வாழ்க்கை சில மாதங்கள் மட்டுமே நீடிக்கும். வயது வந்த டிராகன் ஃப்ளை வாழ்க்கையை உணவு தேடுதல் மற்றும் சந்ததியை உறுதிப்படுத்த ஒரு துணையை கண்டுபிடிப்பதில் செலவிடப்படுகிறது. டிராகன் ஃப்ளை ஒரு மாமிச உண்ணி. அவை நரமாமிசம் உண்பவர்கள். பெரும்பாலான டிராகன் ஃப்ளை இனங்கள் நீர்நிலைக்கு அருகில் தங்கள் வாழ்க்கையை கழிக்கின்றன. பந்தலா பிளேவ்சென்ஸ் போன்ற இனங்கள் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றன. அவைகளின் அடுத்த தலைமுறை மீண்டும் இடம்பெயர்கிறது மற்றும் சுழற்சி என்றென்றும் தொடர்கிறது. டிராகன் ஃப்ளை பிஹேவியர் ஆய்வுக்குட்பட்டது. அவைகள் ஆக்ரோஷமான, சுறுசுறுப்பான பறப்பவை. அவைகள் முன்னோக்கி, பின்னோக்கி, மேல்நோக்கி மற்றும் கீழ்நோக்கி ஹெலிகாப்டர் போன்று பறக்க முடியும். அவை வேட்டையாடி பெரும்பாலும் உண்ணும். அவற்றின் கூட்டுக்கண் ஒவ்வொன்று 30,000 ஒமட்டீடியா மற்றும் காட்சிப்புலம் 360 டிகிரி வரை இருக்கும். அவைகள் நிறம், புற ஊதா மற்றும் இயக்கத்தை கண்டறிய முடியும். இது அவைகளை சரியான வேட்டை இயந்திரங்களாக மாற்றுகிறது. 50 விழுக்காடு பெரிய வெள்ளை சுறா மற்றும் 25 விழுக்காடு ஆப்பிரிக்க சிங்கத்துடன் ஒப்பிடும்பொழுது 95 விழுக்காடு வெற்றிகரமாக வேட்டை விகிதத்தை கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த டிராகன் ஃப்ளையை பற்றி
தெரிவிக்கிறார்கள். பல அரசு சாரா அமைப்புகள் இந்த தட்டாம்பூச்சியை பாதுகாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தட்டாம்பூச்சி திருவிழா கொண்டாடுகிறது. வேர்ல்டு வைடு ஃபண்ட் எனப்படும் WWF இந்தியா மற்றும் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி எனப்படும் BNHS, இந்திய டிராகன் ஃப்ளை சொசைட்டி IDS இணைந்து யுனைடெட் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி மற்றும் IUCN ஆகியவை டிராகன் ஃப்ளை திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறது. இந்த நிகழ்வு 2024 செப்டம்பர் முதல் நவம்பர் மாதங்களில் நடைபெறுகின்றது. டிராகன் ஃப்ளை டைரிஸ் புகைப்பட போட்டி, ஓடோனேட் நடத்தைகளை கைப்பற்றுதல், மேற்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய நிபுணர் பேச்சு போன்ற நிகழ்ச்சிகள் இந்த டிராகன் ஃப்ளை திருவிழாவில் நடைபெறுகின்றது. இது டிராகன் ஃப்ளைகள் மற்றும் அவற்றின் குறைவாக அறியப்பட்ட உடன் பிறப்புகளான டாம்சல் ஃப்ளைகள் நமது சூழலில் வசிக்கும் ஒருங்கிணைந்த பங்கை பற்றி பொதுமக்களுக்கு கற்பிப்பதற்கும் தெரிவிப்பதற்கும் இது ஒரு முக்கிய வழியாகும். டிராகன் ஃப்ளை திருவிழாவின் நோக்கம் எப்போதும் சாதாரண மனிதனுக்கும் இந்த அழகான உயிரினங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை உருவாக்குவதாகும். WWFின் இந்தியாவின் சுற்றுச்சூழல் கல்வி இயக்குனர் கூறுகையில், இந்த ஆண்டு வெவ்வேறு மாநிலங்களில் டிராகன் ஃப்ளை ஃபெஸ்டிவல் வருவதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார். மேலும் இது நம் நாட்டின் பல மூலைகளையும் சென்றடையும் என்று நம்புகிறேன் என்று கூறினார். இந்த விழா இளைய தலைமுறையினரை டிராகன் ஃப்ளைகளை படிக்க தூண்டும் என்றும் முக்கியமான பயோ இண்டிகேட்டர்களாக அவர்களின் பங்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் என்றும் உறுதியாக நம்புகிறேன் என்றும் கூறினார். இந்தியாவில் இந்த பூச்சிகளை பாதுகாப்பதற்காக விவாதங்களும் வாதங்களும் முக்கிய தேவையாகும். தற்போதைய தொற்றுநோய் சூழ்நிலையின் காரணமாக WWF இந்தியா, BNHS மற்றும் இந்திய டிராகன் ஃப்ளை சொசைட்டி இணைந்து டிராகன் ஃப்ளை திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றன. டிராகன் ஃப்ளை திருவிழா இந்த பூச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் பாதுகாப்பின் அவசியம் பற்றியும் விழிப்புணர்வை உண்டாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. டிராகன் ஃப்ளைகளின் நன்மைகள் பற்றி விவரித்த பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி மேலாளர், டிராகன் ஃப்ளைகள் கொசுக்களின் எண்ணிக்கையை குறைவாக வைத்திருக்க சிறந்த வேட்டையாடும் ஒரு உயிரினம் என்று கூறினார். வயது முதிர்ந்த டிராகன் ஃப்ளைகள் வானத்தில் கொசு எண்ணிக்கையை துடைப்பது மட்டுமில்லாமல் அவை அதிக எண்ணிக்கையிலான கொசு லார்வாக்களை அவற்றின் லார்வா வடிவத்திலேயே சாப்பிடுகின்றன. இந்தியாவின் கொசு பிரச்சனைக்கு டிராகன் ஃப்ளைகள் பதில் சொல்லலாம். இந்திய விலங்கியல் ஆய்வு தென்மண்டல மையம் விஞ்ஞானி டாக்டர் சுப்பிரமணியம் டிராகன் ஃப்ளைகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் பாதுகாப்பில் குடிமக்களின் பங்கு குறித்து நிபுணர் உரையை வழங்கினார். டிராகன் ஃப்ளைகள் வாழ்க்கை, வாழ்விடங்கள் மற்றும் பாதுகாப்பை புரிந்து கொள்வதற்கு சமூக பங்கேற்பு, வெகுஜன தரவு அவசியம் என்று டாக்டர் சுப்பிரமணியம் வலியுறுத்தினார். பொதுமக்களுக்கு டிராகன் ஃப்ளை தரவை, அதாவது டேட்டாபேஸை இலவசமாகவும் எளிதாகவும் அணுகுவது முக்கியமானது. எனவே பொதுவான தளங்களில் இந்த தரவுகளை வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த அழகான உயிரினங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதில் டிராகன் ஃப்ளை திருவிழா தொடர்ந்து வெற்றிகரமாக உள்ளது என்பது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. நமது இந்திய கலாச்சாரத்தில் டிராகன் ஃப்ளைகள் விடியலின் தெய்வமாகவும் உஷாவுடன் தொடர்புடையதாகவும் உள்ளது. மேலும் அவை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளங்களாக காணப்படுகின்றன. ரிக்வேதம் போன்ற பண்டைய இந்திய ஆதாரங்கள் உலகில் மிக பழமையான நூல்களில் ஒன்று கிமு 1500 தேதியிடப்பட்டது பெரிய டிராகன் வர்த்ராவை பற்றி பேசுகிறது. அவை சொர்க்கத்தின் தண்ணீரை பூமியில் விடுவிக்க இந்திர கடவுளால் கொல்லப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. டிராகன் ஃப்ளைகள், ஈக்கள், மிட்ஜ்கள் மற்றும் கொசுக்கள் போன்ற பிற பூச்சிகளை சாப்பிடுகின்றன. அவைகள் பட்டாம்பூச்சியின் மற்றும் சிறிய டிராகன் ஃப்ளைகளையும் சாப்பிடுகின்றன. இரை பொதுவாக நடுவானில் பிடிக்கப்படுகிறது. டிராகன் ஃப்ளை பிற பூச்சிகளை பிடிக்க அதன் நீண்ட கால்களை பயன்படுத்துகிறது. பழங்காலத்தில்
அரை மீட்டருக்கும் அதிகமான இறக்கைகள் கொண்ட பூமியில் சுற்றித் திரிந்த அல்லது பறக்கும் மிகப்பெரிய பூச்சி என்று டிராகன் ஃப்ளை கருதப்பட்டது. ஆராய்ச்சிகளின்படி டிராகன் ஃப்ளைகள் 5 மாதங்கள் வரை இடம்பெயரும். சுமார் 3500 கிலோமீட்டர் தூரத்தை இது உள்ளடக்கும். பெரும்பாலும் பல தலைமுறைகளை உள்ளடக்கியது. அவை வழியில் சில நாடுகளில் வானத்திலிருந்து இறங்கி இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த இடம்பெயரும் தகவலை பற்றி இந்த வீடியோவிலிருந்து நாம் அதிகம் தெரிந்து கொள்ளலாம். குளோப் ஸ்கிம்மர் டிராகன் ஃப்ளை இனங்கள் பல கண்டங்கள் முழுவதும் நீண்ட தூர மைக்ரேஷன் எனப்படும் இடம்பெயர்வுகளை மேற்கொள்ளும். சில டிராகன் ஃப்ளை இனங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு இடம்பெயரும். குளோப் ஸ்கிம்மர் டிராகன் ஃப்ளைகள் இந்தியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் இடையே பயணிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணமாகும். எடுத்துக்காட்டாக இந்த குளோபர் ஸ்கிம்மர் டிராகன் ஃப்ளைகள் அல்லது அலைந்து திரிந்த கிளைடர் பந்தலா கிளேவ்சன்ஸ் எனப்படும் ஒரு இடம்பெயர் டிராகன் ஃப்ளை 18,000 கிலோமீட்டர் வருடாந்திர பல தலைமுறை பயணத்தை மேற்கொள்ளுகிறது. இடம்பெயர்வை முடிக்க தனிப்பட்ட குளோப் ஸ்கிம்மர்கள் டிராகன் ஃப்ளைகள் 6,000 கிலோமீட்டருக்கு மேல் பறக்கும். இது உலகின் அனைத்து தொலைதூர இடம்பெயர்வுகளில் ஒன்று. இடம்பெயர்வுகள் சில சமயங்களில் பல தலைமுறைகளை கடந்து செல்லலாம். அங்கு முன்றைய தலைமுறை இனப்பெருக்கம் செய்து இறந்த பிறகு புதிய தலைமுறைகள் பயணத்தை தொடர்கின்றன. டிராகன் ஃப்ளை இடம்பெயர்வுகள் பெரும்பாலும் பருவகால மாற்றங்களுடன் இணைக்கப்படுகின்றன. சாதகமான காற்று மற்றும் வானிலை முறைகளை பயன்படுத்துகின்றன. சில டிராகன் ஃப்ளை இடம்பெயர்வுகளில் மழைக்காலங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது பறப்பதற்கு இனப்பெருக்கத்திற்கும் தேவையான நிலைகளை வழங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பட்டாம்பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள், டிராகன் ஃப்ளைகள், அந்து பூச்சிகள் மற்றும் பிற பூச்சிகள் கண்டங்கள் முழுவதும் இடம்பெயர்கின்றன. மேலும் கணிசமான அளவிலான இடம்பெயர்வுகளை புரிந்து கொள்வதில் மற்றும் உத்திகள் பற்றி இன்னும் விஞ்ஞானிகள் அதிகம் அறியப்படவில்லை. மினியேச்சர் செய்யப்பட்ட ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்கள் இணைக்கப்பட்டுள்ள 14 டிராகன் ஃப்ளைகளின் மார்புக்கு அடியில் இணைத்து இலையுதிர் காலத்தில் அவைகளை பின்தொடரப்பட்டது. சென்சா விமானங்கள் மற்றும் தரை ஆணிகளை பயன்படுத்தி 12 நாட்கள் வரை இடம்பெயர்தல் நடைபெற்றதாக விஞ்ஞானிகள் கூறினர். டிராகன் ஃப்ளைகள் மிகப்பெரிய கூட்டங்கள் கொழுப்பை உடலில் குவிப்பதன் மூலம் இடம்பெயர்வதற்கு மற்றும் பிற பூச்சிகள் புலம்பெயர்ந்ததைப் போல இருக்கிறதா என்று முதன்முறையாக விஞ்ஞானிகள் சோதித்தனர். தனிப்பட்ட இடம்பெயர்வு தந்திரங்கள் ஒற்றுமை, பறவைகள் மற்றும் டிராகன் ஃப்ளைகள் தனித்துவமான நிறுத்தம் மற்றும் இடம்பெயர்வு காலங்கள் மற்றும் குறிப்பிட்ட வானிலை முறைகளில் இடம்பெயர்வு முடிவுகள் ரேடியோ டெலிமெட்ரி மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. மிகவும் காற்று வீசும் நாட்களில் இடம்பெயர்தல், இரவு நேர வெப்பநிலை குறையும் போது மட்டுமே இடம்பெயர்தல் டிராகன் ஃப்ளை பிரதிபலிக்கிறது. டிராகன் ஃப்ளை காற்றின் திசையை ஈடு செய்வது போல் தோன்றும். மாறாக அவை காற்றுடன் பறந்து, அதாவது வெப்பமண்டலத்தை கடப்பதில் இருந்து வேறுபட்டது. 1 கிராம் சேமிக்க கொழுப்பை பயன்படுத்தி அதிகபட்சமாக 8 மணி நேரம் பறக்கலாம். புலம்பெயர்ந்த டிராகன் ஃப்ளை மிகவும் திறமையானதாக இருக்க சாத்தியம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியான ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்களை பயன்படுத்தி இன்னும் இது உறுதி செய்யப்படவில்லை. பல தலைமுறைகளாக இந்தியா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆசியா இடையே டிராகன் ஃப்ளை பறப்பதாக நம்பப்படுகிறது. குளோப் ஸ்கிம்மர் டிராகன் ஃப்ளையின் இடம்பெயர்ந்த சுற்று பற்றி விஞ்ஞானிகள் அவிழ்க்க தொடங்கிவிட்டனர். 5 சென்டிமீட்டர் டிராகன் ஃப்ளைகள் இந்திய பெருங்கடலின் குறுக்கே இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரை இடைவிடாமல் பறக்கக்கூடும். இது உலகின் மிக நீண்ட இடைவிடாத கடல் கடந்த இடம்பெயர்வு ஆகும். பருவகால சாதகமான டிராகன் ஃப்ளை வால் காற்றின் உதவியின்றி இந்திய பெருங்கடலை கடக்க முடியாது. இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரை இலையுதிர் காலத்தை விட ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வசந்த காலத்தில் இத்தகைய காற்று அதிகமாக கிடைக்கும். காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் காற்று வடிவங்களுக்கு ஏற்படும் இடையூறு குளோப் ஸ்கிம்மர்களின் இடம்பெயர்வை மட்டும் இல்லாமல் பிற பறவைகளையும் பாதிக்கும்.
கடல்சார் உயிரியலாளர் இலையுதிர் காலத்தில் குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளை மாலத்தீவில் தரையிறங்கும் பின்னர் கிழக்கு ஆப்பிரிக்காவை நோக்கி புறப்படுவதற்கு முன்பு இதை பார்த்ததாக தகவல் வெளியிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டில் இந்த டிராகன்ஃப்ளை இடம்பெயர்வுக்கு ஒரு சுவாரஸ்யமான முன்மொழிவு கிட்டுச் சென்றன. 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள புலம்பெயர்ந்த குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளை இந்திய பெருங்கடலை கடந்து இந்தியாவிலிருந்து கிழக்காப்பிரிக்காவிற்கு பருவகாலமாக பறந்து பின்னர் திரும்பிச் செல்கிறது. டிராகன்ஃப்ளைகள் கடலை கடக்க உயரமான பருவக்காற்றில் சவாரி செய்வதாக நம்பப்படுகிறது. டிராகன்ஃப்ளையின் சிறிய உடல் அளவை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த பயணம் உலகின் மிக நீண்ட வழக்கமான இடைவிடாத இடம்பெயர்வாக இருக்கும். இது வட அமெரிக்காவில் புகழ்பெற்ற மோனார்க் பட்டாம்பூச்சிகளின் தூரத்தை மிஞ்சும். ஆனால் இந்த இடம்பெயர்வு பயணம் ஒரு மாபெரும் வருடாந்திர இடம்பெயர்வு சுற்றுவட்டத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. பல தலைமுறைகளாக குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளைகள் இந்தியா, கிழக்காப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆசியா இடையே 14,000 கிலோமீட்டருக்கு மேல் பறந்து வருவதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். விஞ்ஞானிகள் இந்த சுற்று மற்றும் இந்த சிறிய டிராகன்ஃப்ளை எப்படி இந்திய பெருங்கடலை கடந்து செல்கிறது என்பதை பற்றிய விவரங்களை அவிழ்க்கத் தொடங்கியுள்ளனர். மாலத்தீவில் குளோப் ஸ்கிம்மர் வருகையை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் குறிப்பிடுகையில், இது ஒரு இடம்பெயர்வு அல்ல, இது இயக்கங்களின் முழு வலையாகும் என்று கூறினார்கள். மோனார்க் பட்டாம்பூச்சிகளின் இடம்பெயர்வு நன்கு ஆய்வு செய்யப்பட்டாலும் குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளை வருடாந்திர இடம்பெயர்வு சுழற்சியை பற்றி குறைவாகவே அறியப்படுகிறது. அவற்றின் புலம்பெயர் காரணமாக குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளைகள் ஐரோப்பா மற்றும் துருவ பகுதிகளை தவிர உலகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கின்றது. இமயமலை, அதாவது நமது நாட்டின் வடக்கில் உள்ள இமயமலை ஏறுபவர்கள் குளோப் ஸ்கிம்மர்கள் 6,000 கிலோமீட்டருக்கு மேல் பறந்ததை கண்டுள்ளனர். அவைகள் மிக உயரமாக பறக்க முடியும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளைகள் மனித ஆரோக்கியம் மற்றும் விவசாயத்தில் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கின்றன. டிராகன்ஃப்ளைகள் மக்களுக்கு தீங்கு விளைப்பதில்லை, அவை பயிர்களை உண்பதில்லை, அவை நோய்களை பரப்புவதில்லை. அவைகள் கொசுக்கள் போன்ற மற்ற பூச்சிகளை சாப்பிடுகிறார்கள். லார்வாக்களாக அவை கொசு லார்வாக்களை சாப்பிடுகின்றன மற்றும் அடல்ட் டிராகன்ஃப்ளைகள் வயது வந்த கொசுக்கள் மற்றும் பிற பூச்சி இனங்களை சாப்பிடுகின்றன. குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளைகள் ஒரு பெரிய அளவுள்ள பூச்சிக்கு திறந்த கடலில் பறப்பது சாதாரண வேலை அல்ல. அதற்கு தீவிர சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது மற்றும் பயணத்தின் போது பல டிராகன்ஃப்ளைகள் அழிந்து போவதற்கு சான்ஸ் உள்ளது. எனவே டிராகன்ஃப்ளைகளின் திரள்கள் ஏன் ஆபத்தான இந்த ஆச்சரியமான பயணத்தை மேற்கொள்கின்றன? இதற்கு விடை இதுவரை இல்லை. இந்தியாவில் பருவமழை பின்வாங்கியதும் டிராகன்ஃப்ளைகள் பூமத்திய ரேகை கிழக்காப்பிரிக்காவிற்கு செல்வதாக முன்மொழியப்பட்டது. அங்கு மழை பெய்ததாக இருக்கலாம். மற்றொரு தலைமுறை வசந்த காலத்தில் கிழக்காப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வரும் என்று கருதப்படுகிறது. நீண்ட தூர புலம்பெயர் பயணத்திற்காக திறந்த கடலில் பறக்கும்போது குளோப் ஸ்கிம்மர்கள் பல சவால்களை எதிர்கொள்கின்றன. இந்த சின்னஞ்சிறு பூச்சிகள் எப்படி இந்த சாதனையை செய்கின்றன? அவைகள் நீண்ட தூர பயணத்திற்காக உருவவியல், நடத்தை மற்றும் உடலியல் தழுவுகளை பெற்றுள்ளதா? குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளை பறக்கும் இயந்திரம் பரிணாம வடிவமைப்பின் அடிப்படையில் அதன் இறக்கைகள் முழுமையின் உச்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விஞ்ஞானிகளின் அனுமானம். குளோப் ஸ்கிம்மர் டிராகன்ஃப்ளைகள் அதிக உயரத்தில் வர்த்தக காற்றுகள் சங்கமிக்கும் பாதையை பின்பற்றுவதாக நம்பப்படுகிறது. இது இன்டர் டிராபிக்கல் கன்வென்ஷன் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது. இது வடக்கு மற்றும் தெற்கு பருவகாலமாக மாறுகிறது. குளோப் ஸ்கிம்மர்கள் இந்திய பெருங்கடலை முழுவதுமாக தங்கள் சொந்த சக்தியை நம்பி கடக்க முடியாது என்று கண்டுபிடிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலை சாத்தியமானது என்பதால் கடல் முழுவதும் கொண்டு செல்ல சாதகமான டெயில்விண்ட் வால்காற்றுகள் முக்கியமானவை. இலையுதிர் காலத்தில் இந்தியாவில் இருந்து ஆப்பிரிக்காவிற்கு உருவகப்படுத்தப்பட்ட இடம்பெயர்வுகளில் 15% மட்டுமே வெற்றிகரமாக இருந்தது. சராசரியாக 127 மணி நேரம் எடுத்தது. அதே சமயம் வசந்த காலத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு
உருவகப்படுத்தப்பட்ட 41% 55 மணி நேரம் மட்டுமே எடுத்தது. இந்தியாவிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாலத்தீவில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலும் வசந்த காலத்தில் குறைந்த எண்ணிக்கையிலும் குளோப் ஸ்கிம்மர் டிராகன் ஃப்ளைகள் பெருமளவில் இறங்குவதை விஞ்ஞானிகள் கவனித்தனர். ஆனால் இனப்பெருக்கம் செய்ய தீவு கூட்டத்தில் நன்னீர் குளங்கள் இல்லை. அப்படியானால் ஏன் மாலத்தீவில் டிராகன் ஃப்ளைகள் இறங்குகின்றன? இன்னும் அறியப்படாத ஒரு முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு உன்ற சவால். காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல். குளோப் ஸ்கிம்மர்களுக்கு இந்திய பெருங்கடலில் இடம்பெயர்வதற்கு பருவகால சாதகமான காற்று தேவைப்படுவதால் காற்றின் வடிவங்களில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அது இந்த டிராகன் ஃப்ளைகளின் இடம்பெயர்வை பாதிக்கலாம். மறுபுறம் காலநிலை மாற்றம் மழைப்பொழிவை பாதித்தால் அது டிராகன் ஃப்ளைகளை தீவிரமாக பாதிக்கும். இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட டிராகன் ஃப்ளைகள் பற்றி இப்போது அதிகமான தகவல் இல்லை. இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட டிராகன் ஃப்ளைகள் இனங்களின் எண்ணிக்கை வாழ்விட அழிவு, காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாடு போன்ற அச்சுறுத்தல்களால் கொல்லப்படுகின்றன. உலகெங்கிலும் உள்ள வெட்லேண்ட் எனப்படும் ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள் அழிந்து மறைந்து வருவதால் உலகளவில் டிராகன் ஃப்ளைகளின் வீழ்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த இனங்களின் முதல் உலகளாவிய மதிப்பீட்டின்படி அச்சுறுத்தப்பட்ட உயிரினங்களில் IUCN சிவப்பு பட்டியலில் இன்றைய புதுப்பித்தலின்படி அவற்றின் சரிவு, அவர்களின் இனப்பெருக்கம் செய்யும் சதுப்பு நிலங்கள் மற்றும் சுதந்திரமாக ஓடும் ஆறுகள் ஆகியவற்றின் பரவலான இழப்பின் அறிகுறியாகும். இது பெரும்பாலும் உலகெங்கிலும் நீடிக்க முடியாத விவசாயம் மற்றும் நகரமயமாக்கலில் விரிவாக்கத்தால் இயக்கப்பட்டது. இன்றைய சிவப்பு பட்டியலில் அழியும் அபாயத்தில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 40,000 தாண்டியுள்ளது. IUCN சிவப்பு பட்டியலில் இப்போது 1,42,577 இனங்கள் உள்ளன. அவற்றில் 40,084 அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன. சதுப்பு நிலங்கள் மற்றும் பிற ஈரநிலங்கள் மனிதர்களுக்கு பயனற்றதாகவும் விருந்தோம்பல் அற்றதாகவும் தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவை நமக்கு அத்தியாவசியமான சேவைகளை வழங்குகின்றன. அவை கார்பனை சேமித்து வைக்கின்றன, சுத்தமான தண்ணீரையும் உணவையும் தருகின்றன, வெள்ளத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. மேலும் உலகில் அறியப்பட்ட 10ல் 1 உயிரினத்திற்கு வாழ்விடங்களை வழங்குகின்றது. உலகில் டிராகன் ஃப்ளைகள் மற்றும் டாம்சல் ஃப்ளைகளின் மதிப்பீட்டின்படி 7,000 இனங்களில் 16 விழுக்காடு அழியும் அபாயத்தில் உள்ளன. ஏனெனில் அவை நன்னீர் இனப்பெருக்கம் பெரிய முறையில் மோசமடைந்து வருகிறது. இந்த அழகான பூச்சியை பாதுகாக்க அரசாங்கம், விவசாயம் மற்றும் தொழில்துறை ஆகியவை வளர்ச்சி திட்டங்களில் ஈரநிலை சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியமானது. எடுத்துக்காட்டாக முக்கிய வாழ்விடங்களை பாதுகாத்தல் மற்றும் நகர்ப்புற ஈரநிலைகளுக்கு இடத்தை தேவையாகும். இந்தியாவில் டிராகன் ஃப்ளைஸ் மற்றும் டாம்சல் ஃப்ளைகள் பல காரணிகளால் அச்சுறுத்தப்படுகின்றன. அவற்றுள் வாழ்விட அழிவு, விவசாய விரிவாக்கம் மற்றும் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டுதல் போன்ற மனித நடவடிக்கை வாழ்விடங்களை அழித்து நீர்மட்டத்தை குறைக்கலாம். பூச்சிக்கொல்லிகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் கழிவுநீர் ஆகியவை தண்ணீரை மாசுபடுத்தும் மற்றும் டிராகன் ஃப்ளைகளின் இரைகளை பாதிக்கலாம். அதிகரித்து வரும் காலநிலை மாற்றம், வறட்சி டிராகன் ஃப்ளைகளை அச்சுறுத்தும். இந்தியாவில் முற்றிலும் அழிந்து போன டிராகன் ஃப்ளை இனங்களின் விரிவான பட்டியல் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் பல டிராகன் ஃப்ளை இனங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவோ அல்லது அழிந்து போகும் அபாயத்திலோ இருப்பதாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் 1972 ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஓடைனேட்டா என வகைப்படுத்தப்பட்ட டிராகன் ஃப்ளைகளுக்கு தற்போது பரவலான சட்ட பாதுகாப்பு இல்லை. அதுவும் பெரும்பாலான இனங்கள் அதிகாரப்பூர்வமாக பாதுகாக்கப்படவில்லை. இருப்பினும் லாய்ட் லாவி என்ற ஒற்றை இனமானது அட்டவணை 1 இனமாக பட்டியலிடப்பட்டது. நமது சட்டத்தின் கீழ் நாட்டின் சட்டபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு டிராகன் ஃப்ளை இனம் ஆகும். டிராகன் ஃப்ளைகள் கொசுக்களை சாப்பிடுகின்றன மற்றும் கொசுக்களை வேட்டையாடுகின்றன. அவை கொசுக்களை உணவாக கொண்டு வெளிப்பகுதிகளில் அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கின்றன. டிராகன் ஃப்ளைகள் பயமுறுத்தும் கடிக்கின்றன.
ஆனால் அவை கொசுக்களுக்கு ஆபத்தானவை. டிராகன் ஃப்ளைகள் ஏடிஸ், கியூலெக்ஸ் மற்றும் அனாஃபிலஸ் கொசு வகைகளை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை என்று உலகளாவிய முடிவுகள் காட்டுகின்றன. ஸ்டாப் சாண்ட் மைனிங் அண்ட் டிராகன் ஃப்ளை லார்வே ஃப்ரம் த ரிவர் பெட். நம்மளுடைய ஆறுகளில் மணலை எடுப்பதால் டிராகன் ஃப்ளை லார்வாக்கள் வாழ முடியாமல் இறக்கின்றன. மனிதர்களாகிய நாம் இடைவிடாமல் சுற்றுச்சூழலை அழிப்பதாலும், நீர்நிலைகள் வறண்டு போவதாலும், நிலம் நிரம்புவதாலும் அல்லது மீட்பதற்கு அப்பால் மாசுபடுவதாலாகும் இந்த அழகிய தட்டான்பூச்சிகளின் வாழ்விடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. தட்டாம்பூச்சிகள் இனங்களை பொறுத்தவரை உலகில் 7000க்கும் மேற்பட்டவை. இந்தியாவில் 500க்கும் மேற்பட்டு, மேற்கு தொடர்ச்சி மலையில் 200க்கும் அதிகமாக, கர்நாடகாவில் 135க்கும் அதிகமாக இன்னும் பல தட்டாம்பூச்சிகள் கண்டுபிடிக்கப்பட உள்ளன. சுற்றுச்சூழலை பாதுகாக்காவிட்டால் நாம் அவற்றை என்றொன்றும் விட்டுவிடுவோம். மனிதன் செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ உள்ளன. டிராகன் ஃப்ளை கதை இது ஒரு முடிவில்லாத கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.